வணக்கம் நண்பர்களே. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய மாணவர்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி நான் நிறைய கவர் பண்ணுறது, எந்த ரிசோர்ஸ்லேருந்து படிக்கிறது, எவ்வளோ மாதங்களுக்கு நான் படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ரிவைஸ் பண்ணுறது, மற்றவங்களை விட நான் எப்படி இதை பெட்டராக பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி 90% ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருந்தேன். இப்போ மறுபடியும் நிறைய கேண்டிடேட்ஸ் இதை பற்றி கேட்குறாங்க. சரி, இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இதில் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நாம் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது என்ன, இதை நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்குறது, இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே எந்த சப்ஜெக்ட்ஸாக நம்ம படிக்கணும், எவ்வளோ மாதங்கள் படிக்கணும், இதை நிறைய பேர் ரெகுலராக கேட்பாங்க. எவ்வளோ மாதம் படிக்கணும், எவ்வளோ வருஷம் படிக்கணும், இதற்கான பதிலும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எந்த ரிசோர்ஸ்லேருந்து படிக்கணும், எப்படி நம்ம நோட்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணி ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இப்போதைக்கு அதை ஓரம் வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட இந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, முதல்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு செய்திகள் இது என்ன, இதில் நிறைய பேருக்கு இன்றைக்கி கிளாரிட்டி இல்லை. கடந்த 10 வருஷமாக இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் பிளாட்ஃபார்மாக ஆயிடுச்சு. இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். பல விஷயங்கள் இருக்குது, எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எவ்வளோ பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் இது ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது சப்ஜெக்ட் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ப்ரிப்ரேஷனில் அதிகமான நேரத்தை கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அவங்க ஒதுக்குவாங்க. இதே முதல்ல தப்பு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். அந்த அளவுக்கு தான் படிக்கணும். அது அளவுக்கு மீறி படிக்கிறீங்க, தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா இது ப்ரிப்பரேஷனுக்கே ஆபத்தாயிடும். இதை நீங்கள் மைண்டில் வைக்கணும். நிறைய பேர் இதை நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலராக சொல்லுவேன். ஆனாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நம்பிக்கையே இருக்காது, ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுதான் உண்மை. சரி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் இருக்கு இல்லையா, இதில் யூபிஎஸ்சி கொடுத்துருக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கோர் சப்ஜெக்ட் பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சொசைட்டி, என்விரான்மெண்ட், இந்த கோர் சப்ஜெக்ட் சம்பந்தமான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதையும் நாலேஜாக எடுத்து மைண்டில் வைக்கிறதுக்கு பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு தனி பாடம் கிடையாது. உதாரணத்துக்கு எக்கனாமியில் நீங்கள் பட்ஜெட்டை பற்றி லேர்ன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி பட்ஜெட் பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். ரெவன்யூ டெஃபிசிட் என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்ன, ஜிடிபி டெட் ரேஷியோ என்ன, ஏதாவது புது டேக்ஸ் வந்திருக்கா, இது எல்லாமே இருக்கும் இன்ஃபர்மேஷனாக. நம்ம இதை மட்டும் படிக்கக்கூடாது. இது எந்த பாடத்தோடு சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி பாடத்தோடு சேர்ந்தது. அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தாலும் அதனுடைய ரூட், அதனுடைய வேர் எங்கே இருக்குன்னா ஒரு பாடத்தில் இருக்கும், ஒரு கோர் சப்ஜெக்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எக்கனாமி. ஸோ இப்படி தான் நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு பொதுவாகவே இந்த மென்டல் மேப்பை வச்சு படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள் அப்படின்றது புரிதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கான்செப்ஷுவல் நாலேஜ், அனாலிட்டிக்கல் நாலேஜ். இதுக்கு முதல்ல போகணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எந்த டாபிக் நீங்கள் படித்தாலும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து அது சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன், டேட்டா, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இது அவுட்டர் சர்க்கிள். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். உதாரணத்துக்கு பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அது என்ன? It is an inalienable right for the citizens, provides protection against the state itself. It is called the Magna Carta. அது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிகல்ஸை மனப்பாடம் பண்ணணும். புரியுதா? இதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது மனப்பாடம் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
அதோடு சேர்ந்து அது சம்மந்தமான ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஸ்கீம் வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு பிஎம் கிசான் ஸ்கீம். பிஎம் கிசான் ஸ்கீம் ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6,000 rupees அப்படியே டைரக்ட் இன்கம் டிரான்ஸ்ஃபராக தராங்க. இப்போ இந்த 6,000 rupeesங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மினிஸ்ட்ரி கொடுக்குது இது முக்கியம் இல்லை. நமக்கு வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். இந்த ஸ்கீம் எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கீம் யாருக்கு போகுதுன்னா ஃபார்மர்ஸ்க்கு போகுது. ஃபார்மர்ஸ் எங்கே இருக்காங்க? அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் தான் பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இதில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் லேபர் உள்ளே இருக்குது. அது இல்லாமல் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ், நிறைய பேர் புவராக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்கம் குறைவு. ஸோ அதனால் கவர்மெண்ட் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது இந்தியா இஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட். பிஎம் கிசான் ஸ்கீம் இஸ் எ வெல்ஃபேர் ஸ்கீம் given for farmers who are a vulnerable section of society and also important producers in the economy. இப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து அவுட்டர் சர்க்கிளில் மனப்பாடம் பண்ணணும். 6,000 rupees தராங்க, அது மாதமா இல்லை குவார்ட்டர்லியா இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையா, எந்த மோடில் போகுது, எந்த மினிஸ்ட்ரி கொடுக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸா, இந்த மாதிரி அதோடு சேர்த்து ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். கோர் சப்ஜெக்ட் படிக்கும்போதும் இப்படி தான் படிக்கணும். அதுக்கு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸை படித்தாலும் இப்படி தான் படிக்கணும். முதல்ல புரிதல், கான்செப்ஷுவல் நாலேஜ், அதோடு சேர்ந்து மனப்பாடம். ஓகேங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு தரேன், இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். யூனிஃபார்ம் சிவில் கோட், இது நியூஸில் வருதுன்னு வைங்களேன். யூனிஃபார்ம் சிவில் கோட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதனுடைய கோர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் இருக்கும். எந்த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. பாலிட்டியில் செகுலரிசம் அப்படின்ற கான்செப்டை படிச்சிருப்பீங்க, ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்டை படிச்சிருப்பீங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட கான்செப்ட் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் கிரிமினல் லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமம். ஆனால் பர்சனல் லாஸ்னு வரும்போது இங்கே வேறுபாடு இருக்குது. ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக பர்சனல் லா இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே பர்சனல் லாவை நம்ம எல்லா ரிலீஜியஸ் குரூப்ஸை சேர்ந்த மக்களையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். புரியுதுங்களா? இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ செகுலரிசம் சப்ஜெக்டுள்ளே இருக்கும், ஈக்குவாலிட்டி சப்ஜெக்டுள்ளே இருக்கும், ஹியூமன் ரைட்ஸ் சப்ஜெக்டுள்ளே இருக்கும், டெவலப்மெண்ட் சப்ஜெக்டுள்ளே இருக்கும். எல்லாமே ஒரு சப்ஜெக்டை சார்ந்து தான் இருக்கும். அப்போ சப்ஜெக்ட் படிக்கும்போதே இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் அப்படி படிச்சுக்கணும். ஈக்குவாலிட்டி, செகுலரிசம் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸான யூனிஃபார்ம் சிவில் கோடை படிக்கும் போதும் இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் அப்படி படிக்கணும். இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் ஆல்ரெடி அங்கே இருக்கும், அதை அப்ளை பண்ணிட்டு மேற்கொண்டு போகணும். லா கமிஷன் ரீசெண்டாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஏதாவது அப்சர்வ் பண்ணியிருக்காங்களா, இந்தியாவில் ஒரு காலத்தில் கோவாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படியே கண்டினியூ ஆகி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அங்கே போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உத்தராகண்ட். இதெல்லாம் அவுட்டர் சர்க்கிளில் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஸோ இப்படி தான் படிக்கணும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படிக்கிறீங்க, குவாட் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது நியூஸில், I2U2ங்கிற ஒரு அமைப்பு வருது. அதை மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதனுடைய கோர் எங்கே இருக்கும்? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சப்ஜெக்டில் இருக்கும். குவாட் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக்ன்ற ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதில் 4 நாடுகள் இருக்காங்க. அதனால தான் அதை குவாட்னு சொல்கிறாங்க. குவாட்னா 4 குவாட்ரிலேட்டரல், இந்தியா, US, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இங்கே கான்செப்ஷுவலாக படிக்கணும். இந்த 4 நாடுகளும் டெமோக்ரஸி. இந்த இண்டோ பசிபிக் அப்படின்ற ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள அமைதி தேவை, வளர்ச்சி தேவை, இதுக்கு ஒர்க் பண்ணுறது தான் இந்த குவாட். அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் கான்செப்ட், டெவலப்மெண்ட் கான்செப்ட், ஃப்ரீ ஓப்பன் இண்டோ பசிபிக் இதெல்லாம் கான்செப்ட். அதோடு சேர்ந்து இங்கே ஏகாதிபத்திய சக்தியாக இருக்கக்கூடிய சைனா, இவங்களையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றதும் குவாட்னுடைய ஒரு நோக்கம். அப்போது IR சப்ஜெக்டுக்குள்ள இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கணும். இம்பீரியலிசம்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, இண்டோ பசிபிக் ரீஜன்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, சாஃப்ட் பவர்னா என்ன, ரைட்டா? இதை லேர்ன் பண்ணி அதை வச்சு குவாடுங்கிறத லேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். I2U2 இன்னொரு அலையன்ஸ், இந்தியா, இஸ்ரேல், US, UAE. இதனுடைய நிக்நேம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ரீஜனில் ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னா வெஸ்ட் ஏஷியா. ஆனால் இதையும் எப்படி படிக்கணும்னா
அலையன்ஸ், கோஆப்ரேஷன், சாஃப்ட் பவர், ட்ரேட், இப்படி தான் படிக்கணும். வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இது ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கார்லேட் பண்ணி படிக்கணும். அப்போ சப்ஜெக்ட் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அட்டாக் பண்ணணும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் இந்த கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் அந்தளவுக்கு இருக்காது. ஆனாலும் நீங்கள் டெய்லிக்கும் இந்த நடப்பு செய்தியை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணால் போதும், ரொம்ப உள்ளே போகக்கூடாது. ஏன்னா கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் இப்போது உங்ககிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காக லேர்ன் பண்ணால் போதும். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் தொடர்ந்து டெய்லி கோர் நாலேஜை டெவலப் பண்ண அதுக்கப்புறம் இந்த கோர் நாலேஜை வச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் பெட்டராக அட்டாக் பண்ண முடியும். அப்போ இப்படி தான் ஆரம்பிக்கணும். முதல்ல இந்த நடப்பு செய்தியில் வர விஷயங்களை பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓரளவு நாலேஜ் எடுத்தால் போதும். இந்த பக்கம் கோர் சப்ஜெக்ட் நாலேஜை பில்டு பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆக இதை வச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை அட்டாக் பண்ணணும். இப்படி தான் படிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைரெக்டாக ஆரம்பிப்பாங்க, எதுவும் புரியாது, ஏன்னா கோர் நாலேஜ் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரப்பட்டு ஷார்ட்கட்டுக்கு போயிடுவாங்க. இன்டர்நெட்டுக்கு போய் அந்த நியூஸுடைய பேக்ரவுண்ட் அன்னைக்கே லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே போயிடுவாங்க. ஒன்றும் புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்பயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, இதிலே நேரம் போயிடும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ கோர் நாலேஜ் பொறுமையாக தான் வளரும். ஒரு வருஷம் படிக்கிறீங்கன்னா கோர் நாலேஜ் இந்த பக்கம் அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கோர் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் படிக்கணும். டெய்லி படிக்க கோர் நாலேஜ், அதாவது கோர் சப்ஜெக்ட் நாலேஜ், இந்த பக்கம் இந்த நடப்பு செய்தியில் இருக்கக்கூடிய நாலேஜ், இந்த 2 நாலேஜும் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டே வரும். முதல்ல ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும், ஆனால் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் நாலேஜ் கிடச்சிடும். அன்னைக்கு நீங்கள் என்ன லேர்ன் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள் போதும். அதை தாண்டி அன்னைக்கே எல்லா நியூஸ்னுடைய பேக்ரவுண்டுக்குள்ளே போகணும், செக் பண்ணணும், இன்டெப்த்தாக போகணும்னு நினைக்காதீங்க. ரெகுலராக நீங்கள் லேர்ன் பண்ண இதிலேயே உங்களுக்கு போதுமான நாலேஜ் கிடச்சிடும். ஸோ இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிக்கணும். கரெக்டாக இதை அப்ரோச் பண்ணணும். தப்பான அப்ரோச்சுக்கு போயிட்டீங்கன்னா மன உளைச்சல் தான் இருக்கும். பல ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், கேப்பபிலிட்டி இருக்கும், ஆனால் அது ரொம்ப அடிக்ட் ஆகி கரண்ட் அஃபேர்ஸ் நான் புரிஞ்சுக்காமல் பல பேர் சொல்கிறத மேலோட்டமாக கேட்டு இதையே அவங்க படிப்பாங்க. அப்போ கோர் நாலேஜ் இருக்காது. ஆனால் அவங்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நடப்பு செய்தியிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ கோர் நாலேஜ் இல்லாமலே அவங்க பல விஷயங்களை மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மைண்டில் போய் நிற்காது, அது மறந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மன உளைச்சலை உண்டாக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், இது வந்து சப்ஜெக்ட் இல்லையா. இந்த பக்கம் நடப்பு செய்தியில் இது சம்மந்தமான நியூஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உதாரணத்துக்கு, இந்தியாவில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா, இது நியூஸ் தான். ஆனால் நாலேஜ் வந்து சப்ஜெக்டில் இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் யார்? வல்னரபிள் செக்ஷன், பேக்வர்ட் செக்ஷன். அப்போ ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கலாமான்ற செய்தி ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர், சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த கான்செப்ட்ஸை வச்சு தான் இதை அட்டாக் பண்ணணும். விமென், ஃபார்மர்ஸ், பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்க எல்லாமே வல்னரபிள் பீப்புள், வல்னரபிள் வீக்கர் செக்ஷன்ஸ். இந்த நாலேஜை வச்சு இதை நம்ம அட்டாக் பண்ணணும். ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய நிதி ஸ்கீம், இதோடைய சப்ஜெக்ட் என்ன? இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இது சிங்க் ஆகும். அது இல்லாமல் எக்கனாமிலையும் இது வந்து சிங்க் ஆகும். ஹெல்த் கேர், இதை கவர்மெண்ட்டே மக்கள் கொண்டு போய் சேர்க்குது, இன்சூரன்ஸ் கொடுக்குது, 5 lakh rupees கவர் பெர் ஆனம். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஹெல்த் கேர் கொடுத்தா தான் அந்த ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் பெட்டராகும், மக்களுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாகும், டிசீசஸ் குறையும், ஃபெர்டிலிட்டி ரேட்டை நம்ம ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ணலாம், ஐஎம்ஆர் ரெடியூஸ் ஆகும், எம்எம்ஆர் ரெடியூஸ் ஆகும். இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து என்விரான்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் நடப்பு செய்தியில் ரீசெண்ட் கிளைமேட் சேஞ்ச் மீட் பற்றி லேர்ன் பண்ணுறீங்க. COP29 நம்பர் பார்த்தீங்கன்னா 29. அது நடந்த இடம் பாக்கு, அசர்பைஜான். அங்கே ரீசெண்டாக கொண்டு வரப்பட்டிருக்கூடிய அக்ரிமெண்ட் பேர் வந்து NCQG, நியூ கலெக்டிவ் குவான்டிடேட்டிவ் கோல். இது நமக்கு என்னன்னு புரியாது நீங்கள் வெறும் நடப்பு செய்தியில் மட்டும் படிச்சிங்கன்னா. இதுக்கு கோர் நாலேஜ் இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் தான் என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்ன, இதை லேர்ன் பண்ணணும். இந்த அடிப்படையில் தான்
இந்த கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங் ஏன் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அந்த கோர் நாலேஜை பில்டு பண்ணி அப்படியே இங்கே சிங்க் பண்ணணும். ரைட்டா? சரிங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்தது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை லேர்ன் பண்ணணும் அதை சொல்லிடுறேன். ஒரு 11 சப்ஜெக்ட்ஸ் வருங்க. சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாபிக்ஸ். ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கம்பைன்டு. ப்ரிலிம்ஸ்க்கு செப்பரேட் படிப்பு, மெயின்ஸ்க்கு செப்பரேட் படிப்பு கிடையாது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். இட் அப்ளைஸ் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். சப்ஜெக்ட் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஆனால் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் பெருசாக கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்ஸ் இருக்காது. ஏன்னா ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் அவ்வளோ ஈஸியாக மாறாது. இதை தாண்டி பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், அக்ரிகல்ச்சர். இதை செப்பரேட் சப்ஜெக்டாக வச்சுங்க. அக்ரிகல்ச்சர் எக்கனாமியில் லிங்க் ஆகும். அது இல்லாமல் அது வந்து ஜியாகிரஃபியில் லிங்க் ஆகும், என்விரான்மெண்ட்டில் லிங்க் ஆகும். ஸோ அக்ரிகல்ச்சரை செப்பரேட்டாக வச்சுங்க. அடுத்தது டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதுக்குள்ளே தான் மெயின்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி வரும். லாஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 11 சப்ஜெக்ட் அண்ட் டாபிக்ஸ் இது சம்பந்தமாக மட்டும்தான் நியூஸை படிக்கணும். சம்பந்தம் இல்லாத நியூஸை படிக்கக்கூடாது. புரியுதா? நியூஸ் பேப்பர் நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு நியூஸ் ஐட்டத்தையும் வச்சு செக் பண்ணுங்கள். சிலபஸில் நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸை மேட்ச் பண்ணுங்கள். இருந்ததுன்னா எடுக்கணும். சம்மந்தம் இல்லாத நியூஸை விட்டுணும். சிட்டி நியூஸ், சினிமா நியூஸ், என்டர்டைன்மெண்ட் நியூஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், அதாவது அது உள்ள சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் அரசியல் சார்ந்த அந்த விஷயங்கள் மட்டும் இருக்கும். ஒரு லீடர் இன்னொருத்தரை பற்றி பேசுறது, 2 கட்சிகள் சண்டை போடுறது, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் விட்டுலாம். அப்போ இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேவையில்லாமல் ஃபுல்லாக படிப்பாங்க. தப்பு. இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். சம்மந்தம் இருந்தால் படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் படிக்கணும். அப்படிலாம் விட்டுருணும். சில எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். எக்ஸ்பர்ட் எடிட்டோரியலாக இருக்கும். அல்லது அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபேக்ட்ஸ், ஃபிகர், ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் விட்டுருணும். நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நமக்கு தேவை நாலேஜ். நான் சொல்கிற மாதிரி ஒரு 6 மாதம் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா இதுலேயே நீங்கள் ஆல்மோஸ்ட் செலெக்ஷன் லெவலுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பெருசாக அப்டேட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 hour நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அடுத்த 6 மாதம் நீங்கள் ஒரு 30 minutes to 40 minutes படித்தா போதும். அதுக்கப்புறம் அது இன்னும் குறைஞ்சிடும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் இருக்க ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் ஆல்ரெடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ஐட்டம் வருதுன்னா அதை நீங்கள் விட்டுடலாம். ரைட்டா? அடுத்தது எவ்வளோ மாதங்கள் படிக்கணும்? நிறைய பேர் இதை கேட்பாங்க. எவ்வளோ நாள் படிக்கணும் சார்? எவ்வளோ வருஷம் படிக்கணும்? நல்லா தெரிஞ்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அன்னன்னைக்கு மெக்கானிக்கலாக போய் இன்ஃபர்மேஷனை எடுக்கிற விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அறிவு, நாலேஜ். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் வச்சு லேர்ன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி படிக்கணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிங்க. ரைட்டா? இதை குவாலிட்டியாக பார்க்கணும், நாலேஜாக பார்க்கணும். மனப்பாடமாக, மெக்கானிக்கலாக, மாதங்களை வச்சு, நாட்களை வச்சு, வருடங்களை வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு வருஷம் ரெகுலராக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போதுமான அளவுக்கு நாலேஜை நீங்கள் எடுத்திருப்பீங்க. கியூமுலேட்டிவாக எடுத்திருப்பீங்க. ஒன்று சேர்ந்து எடுத்திருப்பீங்க. புரியுதா? அப்போ அன்னன்னைக்கு நாலேஜ் கணக்கில் ஒட்டுமொத்தமாக ஃபாலோ பண்ணும்போது டைனமிக்காக, கலெக்டிவாக அந்தந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக நாலேஜ் எடுத்திருப்பீங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு வேளை 2 நாள் மிஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது வந்து ஒரு டைனமிக்காக நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம். அன்னன்னைக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது கிடையாது. டைனமிக்காக லேர்ன் பண்ணணும். அந்த டாபிக் சம்மந்தமான அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். அப்போது டைனமிக்காக வெவ்வேறு டாபிக்ஸையும் இஷ்யூஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஓவராலாக நாலேஜ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருந்தால் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். சொல்லப்போனால் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் சம்மந்தப்பட்ட முக்கியமான இஷ்யூஸ், டாபிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் படிக்கணும். அடுத்து ரிசோர்ஸ் சொல்லிடுறேன். நிறைய பேர் ரிசோர்ஸ் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஒரே ரிசோர்ஸ் லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு முகமே மாறிடும். டாப்பர் சொன்னார், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேன். இதுதான் எக்ஸாமினேஷன். இப்படி தான் படிக்கணும். சொல்கிறத கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இதிலிருந்து நீங்கள் ரெகுலராக படிக்கணும். ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன் அதை ரிலீஸ் பண்ணுறவங்க யாராக வேணா இருக்கலாம். ஆனால் கம்ப்ரஹென்சிவாக இருக்கணும், ஒட்டுமொத்தமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான டாபிக்ஸ், இஷ்யூஸ், டெவலப்மெண்ட்ஸ் இதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்பைலேஷனை வருஷம் ஃபுல்லாக டெய்லிக்கும் ஃபாலோ பண்ணுங்கள்.
டெய்லி வெர்ஷன், வீக்லி வெர்ஷன், மந்த்லி வெர்ஷன் அப்படி போவேனா. டெய்லி ரெகுலராக படித்தாலே போதும். ஒரு வருஷத்துக்கான நாலேஜை அப்படியே எடுத்துடலாம். இதை தாண்டி டைம் இருக்குது அப்படின்னா டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பரை படித்தாலும் பெட்டராக இருக்கும். நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன், டெய்லி நியூஸ் பேப்பரை படித்து நாலேஜ் எடுத்துடணும், நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் சில விஷயங்கள் மிஸ் ஆகும், சில அப்டேட்ஸ் மிஸ் ஆகும், சில ஸ்கீம்ஸ் மிஸ் ஆகும், பாலிசி மிஸ் ஆகும், டேட்டா சிலது மிஸ் ஆகும். இதை நீங்கள் எப்படி கவர் பண்ணலாம்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன் மூலமாக அதை நீங்கள் எடுத்துடலாம். அப்போ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நியூஸ் பேப்பரை டெய்லிக்கும் படித்து நாலேஜ் எடுத்துகிட்டு விட்டு போகிற விஷயங்களை மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ப்ராப்பர் மந்த்லி காம்பைலேஷன் வந்து படிக்கணும். இந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தட். இதை நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, இதில் ஸ்ட்ராங் நாலேஜ் கிடைக்கும். ஒரு மணி நேரத்தில் நியூஸ் பேப்பரில் 7-8 சப்ஜெக்ட் சம்மந்தமான நாலேஜ் எடுப்பீங்க. மைண்டு டைனமிக்காக இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் ஒரிஜினல் திங்கிங்கை வளர்த்துக்கலாம், உங்களோட சிந்தனையை வளர்த்துக்கலாம். இதை பண்ணிவிட்டு மாதம் ஒரு முறை ஒரு மேகசின்லேருந்து விட்டு போகிறத கவர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நியூஸ் பேப்பரில் லேர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக காம்பைலேஷன்லேருந்தே படிக்கலாம். ஆனால் டெய்லி படிச்சிருங்க. நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு மெத்தடை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹிந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெட்டராக இருக்கும், இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கும். ஆனால் அதுலேயுமே சில நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆகும். ஹிந்து பேப்பர் ஒரு வேளை லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது, படிக்க டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ஓரம் வச்சுட்டு வேறு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துடணும். நமக்கு நியூஸ் பேப்பர் முக்கியம் இல்லை, நாலேஜ் தான் முக்கியம். நியூஸ் பேப்பரை வச்சு நாலேஜ் கெயின் பண்ணி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம செலக்ட் ஆகணும். லாஸ்ட் விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லிக்கும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அதை மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஓரலாக ரீட் பண்ணிவிட்டு இல்லை விஷுவலாக பார்த்துட்டு விட்டுருவாங்க. செய்யக்கூடாது, தப்பு. நோட்ஸ் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நோட்ஸ் எடுத்தால் நிறைய பேஜ் வருதுன்னு. போதுமான அளவுக்கு வரும். ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ராப்பராக படித்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 500 to 600 பேஜ் வரைக்கும் வரும். அவ்வளோதான் இருக்கும். அந்த நோட்ஸ் எடுக்கும் போதே அறிவும் மண்டைக்குள்ளே ஏறிடும். செலெக்ஷனாக ஆகிட்டீங்க. ரொம்ப ஈஸி இது. இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நான் ஒர்க் ஷாப்லேயே சொல்லி தருவேன். ஆனால் நிறைய பேர் இதை மதிக்க மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. இல்லை நான் டேரெக்டாக நெட்லேருந்து படிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன், புரிஞ்சு படித்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா வேலையே முடிஞ்சிடும். நோட்ஸும் கையில் இருக்கும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நோட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நெட்டுக்கு போய் படிப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். இந்த பேஜஸை கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 2000-2500 பேஜ் வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. இது பெரிய மன உளைச்சல் கொடுக்கும், வேஸ்ட். இது நாலேஜும் கெயின் பண்ண மாட்டீங்க. மெக்கானிக்கலாக பல விஷயத்தை மனப்பாடம் பண்ணுவீங்க, வேலையும் நடந்திருக்காது. அதை மெட்டீரியலாக பார்த்தா 2000 பேஜ் வந்து நிற்கும். இதை செய்யக்கூடாது, சிம்பிளாக பண்ணணும். நோட்ஸ் இருக்கணும் கையில். 500 பேஜ் 600 பேஜுக்கு நோட்ஸ் இருக்கும். இன்ட்ரி வரைக்கும் அதை கொண்டு போகணும். புரியுதா? இந்த நோட்ஸ் எடுத்துக்கிங்க பாருங்கள், பெரிய ரிசோர்ஸ் இது. இதை மதிக்கணும், இது கடவுள் மாதிரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணணும். இந்த நோட்ஸ்லேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கேள்விகளுக்கு எழுதலாம். ரொம்ப ரிச்சான பாயிண்ட்ஸை இதுலேருந்து டைரெக்டாக எடுத்து கொடுத்துடலாம். ரைட்டா? இந்த நோட்ஸை ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு 20 பேஜ் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக இந்த நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக உட்காரும். அதோடு சேர்ந்து கோர் சப்ஜெக்ட்ஸும் வருஷம் ஃபுல்லாக படிப்பீங்க. கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் இந்த பக்கம் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கும். இன்டெகிரேட்டடாக ப்ரிப்ரேஷன் இருக்கும், ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கும். கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க, நல்ல ரேங்க் எடுத்துடலாம். இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். நான் சொல்கிற முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். மன உளைச்சல் இருக்காது. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக நீங்கள் படித்து ஈஸியாக செலக்ட் ஆகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். நன்றி.